ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிச்சி பூவை எப்படி குண்டு குண்டுன்னு உருண்டையாக அழகாக கெட்டலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நூல்கண்டு எடுத்துக்கோங்க. நூல்கண்டு எடுத்துகிட்டு இந்த ஸ்டார்டிங் இதில் ஒரு சின்ன முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. நமக்கு பூ கெட்டும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. அப்புறம் பூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போதும் நமக்கு நூலை தாண்டி வெளியில் போகாது. இந்த பூவை ரெண்டு ரெண்டு பூவாகவும் கெட்டலாம். ஒவ்வொரு பூவாகவும் மேலேயும் கீழேயும் வச்சு கெட்டலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரெண்டு பூவாக கெட்ட போகிறேன். நம்ம ரெண்டு பூவாக கெட்டும்போது ரொம்ப நெருக்கமாகவும் அழகாகவும் இருக்கும். மேலே 2 பூ, கீழே 2 பூ எடுத்துக்கோங்க. கீழே சாதாரணமாக ஒரு சுற்றிட்டு அதுக்கடுத்து இந்த நூலை இப்படி வச்சு, அப்புறம் இதை திருப்பி இந்த மாதிரி நாட் விழுற மாதிரி வச்சு மேலே இருந்து உள்ளே வச்சு இந்த மாதிரி ஒரு நாட் கிடைக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூவை அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பி அதே மாதிரி மேலே 2 பூ நல்லா இதுக்கு நல்ல நெருக்கமாக வைக்கணும். இந்த பூவுக்கு ரொம்ப பக்கத்தில் அழகாக வச்சு கீழே 2 பூ வச்சு கீழே சாதாரணமாக ஒரு சுற்றி அதை நம்மளால் எவ்வளோ இந்த பூக்கு நெருக்கமாக கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி நெருக்கமாக கொண்டு வந்துட்டு மேலே இதை இப்படி வச்சு ரொட்டேட் பண்ணி அவ்வளோதான். சப்போஸ் இது இன்னும் அட்ஜஸ்ட் ஆகாமல் இப்படி தான் தள்ளி இருக்குன்னா நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நாட்டை கொண்டு போடணும். மறுபடி அதை அப்படியே திருப்பி ஆப்போசிட் சைடில் மேலே 2 பூ, அதே மாதிரி கீழே 2 பூ வச்சு கீழே சாதாரணமாக ஒரு சுற்றி மறுபடி மேலே இதை இப்படி வச்சு அதை திருப்பி இந்த நாட்டு இருக்கிற பகுதி மேலே இருந்து கீழே இப்படி நாட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல நெருக்கமாக வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு பூவை நெருக்கமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பூ நல்லா உருண்டையாக ரொம்ப அழகாக இருக்கும். மறுபடி திருப்பியாச்சு. திருப்பிட்டு அதே மாதிரி மேலே 2 பூ, கீழே 2 பூ வச்சு கீழே சாதாரணமாக ஒரு சுற்று இதை இப்படி முடிச்சு போடுறோம். மறுபடி அடுத்த பக்கம் திருப்பி அதே மாதிரி மேலே 2 பூ, கீழே 2 பூ வச்சு கீழே ஒரு சுற்று மேலே நாட் போடுறோம். நல்ல நெருக்கமாக நாட் போடணும். மேடம் வாய்ஸ்